பிரியமானவர்களே, தேவனுக்குள் களி கூர்ந்திருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு கூட சந்தோஷத்தோடு கூட வாழ்வதற்காக எவ்வளவோ காரியங்களை நாம் செய்ய அடைய முற்படுகிறோம். ஆனால் நாம் தேவனுக்குள் மாத்திரம்தான் முழு மகிழ்ச்சியோடு கூட ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் காணப்பட முடியும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 32ஆம் அதிகாரம், பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதங்களின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் இடுங்கள். தேவனுக்குள் நீதிமான்கள் மாத்திரம்தான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மாத்திரம்தான், உத்தம இருதயம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் மகிழ்ந்து களி கூற முடியும். இன்னும் பிலிப்பியர் 4:4 பார்க்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். துன்மார்க்கன், அநீதியை நடப்பிக்கிறவன், பிரியமானவர்களே, தேவனுக்குள் மகிழ்ந்து களி கூற முடியாது. ஆனால் நீதியாய் உத்தமமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் மெய்யாகவே ஆண்டவருக்குள் அவனுக்கு சகல பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் பாதுகாப்பும் உண்டு என்று அறிந்திருக்கிறான். தேவன் அவன் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். அவன் தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியாவின் புத்தகம், பிரியமானவர்களே, 31ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆசாரியர்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கக்கூடிய நன்மையினால் திருப்தியாய் இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு முந்தின வசனம் கூட பார்க்கிறோம், கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஏன் நாம் தேவனுக்குள் பூரிப்பாய் மகிழ முடியும் என்றால், ஏன் நம்முடைய கர்த்தருக்குள் நாம் நம்முடைய ஆத்துமா களி கூறும் என்றால், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற, நம்முடைய சஞ்சலத்தை நீக்க கர்த்தரால் மாத்திரம் கூடும் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எப்படி நம்மை சந்தோஷப்படுத்துகிறார் என்றால், பிரியமானவர்களே, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே பார்க்கிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, பிரியமானவர்களே, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை இயேசுவை நீங்கள் தரித்து கொண்டீர்களே, அணிந்து கொண்டீர்களே, போர்த்தி கொண்டீர்களே, மூடிக்கொண்டீர்களே. நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய அசுத்தம், நம்முடைய அநியாயம் முற்றிலுமாக நீங்கி, பிரியமானவர்களே, மகா பரிசுத்தம் உள்ள தேவனையே வஸ்திரமாக, அவருடைய செட்டைகளுக்குள் அடைக்கலமாக தேவன் நம்மை போர்த்தி கொள்ளுகிறார், நம்மை அணிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் 24வது வசனத்திலே, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். 23வது வசனத்திலே, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாய் இழந்தவர்களாய் இருந்த நம்மை இப்பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை தரித்து கொண்டவர்களாய், அவருடைய மீட்பை தரித்து கொண்டவர்களாய், பிரியமானவர்களே, தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாய் காணப்படுகிறோம்.
இளைய குமாரன் தகப்பனுடைய எல்லாவற்றையும் விற்று ஆஸ்திகளை அங்கே வேசிகளிடத்திலும் துன்மார்க்கிடத்திலும் அவன் செலவழித்து விட்டு ஒரு நாளிலே பன்றிக்கு திங்கக்கூடிய அந்த தவிடு கூட இல்லாதபடிக்கு தன் நிலைமை இருக்கிறதை நினைத்து வருந்தி தன்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே வேலைக்காரர்கள் எவ்வளவாய் போஷிக்கப்படுகிறார்கள், அப்படிப்பட்ட நிலை கூட தனக்கு இல்லாமல் இருக்கிறதே என்று வருந்தி லூக்கா பிரியமானவர்களே 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தகப்பனை தேடி வருகிறான். தகப்பன் அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை அணைத்து வீட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து பெரிய விருந்தை அளித்து அவனை கனப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே பிரியமானவர்களே நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை தம்முடைய இரத்தத்தினால் நெய்த விலையேறப்பட்ட அவருடைய மீட்பின் வஸ்திரத்தை அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு அணிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய உள்ளான மனுஷனிலும் நம்முடைய புறம்பான மனுஷனிலும் அவருடைய இரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் போர்த்துகிறார். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பிரியமானவர்களே, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் எவ்வளவு அழகாக மகிமையாய் இருக்குமோ அப்படி தேவன் நம்மை உடுத்துவிக்கிறார், நமக்கு அணிவிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதைத்தான் யோபு 29:14 நாம் பார்க்கிறோம். நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாய் இருந்தது, என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாய் இருந்தது என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நீதி என்ன, இந்த நியாயம் என்ன? தேவனை பற்றும் நீதி, தேவனை பற்றும் நியாயம் அவருக்கு உடுப்பாகவும் சால்வையாக பாகையாக கிரீடமாய் இருக்கிறது போல கர்த்தர் நம்மையும் அவருடைய சமூகத்திலே நம்மை தேவன் உடுத்துவித்து ஆசீர்வதிப்பாராக. இது நமக்கு ஒரு புது அடையாளத்தை, ஒரு புது மேன்மையை, நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக தேவனை சேவிக்கிறவர்களாக அவருடைய ராஜ்யத்துக்கு பங்காளிகளாக அவருடைய உடன்படிக்கைக்கு பாத்திரர்களாக நம்மை மாற்றுகிறது, மறுரூபப்படுத்துகிறது. இந்த ஆசீர்வாதம் நமக்கு என்றென்றைக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதாக. எங்கள் பிதாவே, இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் சால்வையை இரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவரே நீர் உடுத்துவித்து அந்த இளைய குமாரனைப் போல ஆண்டவரே மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நல்ல விருந்தினாலும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம் என்று அந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சி நித்தமும் எங்களுடைய சந்ததியாய் விளங்க அனுக்கிரகம் செய்திருளும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.